ஸோ அது ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் எங்கள் அண்ணா கூட வந்திருந்தேன். ஸோ கொல்லிவாய் பிசாஸ் லொக்கேஷன் இது. குண்டு பல் பெரிய குண்டு பல்பா மரத்தில் எப்படா குண்டு பல் பெரிய மச்சான் விளையாடாதரா. ஓய் என்னடா அது மரம் ஏறிதுடா. மரம் ஏறிட்டா அங்கே பாரு அம்சம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான டைமில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பர்சன் என் கூட வந்திருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் மீட் பண்ணல, ரொம்ப நாள் கழிச்சு நேர்லேயே இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறப்ப இங்கே பார்த்து அப்படி போயிட்டு இருக்கு. முன்னாடி இருந்த அளவுக்குலாம் இப்போ வந்து இல்லை. அதான் அந்த மீம்லாம் சொல்லுவாங்களே, சும்மாவே நம்ம டீ குடித்துக்கு வருவோம். ஆமாம், சும்மாவே டீ குடித்துறாங்க போய். நான் வேலூருக்கு 10 தூரம் போவேன், 10 வருவோம். இப்போ வந்து சும்மா இல்லை, சீரியஸான சுச்சுவேஷனில் கூட எங்களை மீட் பண்ண முடியல. லைக் ரொம்ப நாள் கழிச்சு பாலாஜி என் கூட வந்து ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ஆடியன்ஸ்க்கு ஏதாச்சும் நாள் கழிச்சு நானும் ராகுல் வீடியோவில் வரேன். எப்போ மச்சான் நான் வீட்டில் வந்தது ஃபஸ்ட்டாக ஒரு அம்மன் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருந்தோம் தானே. ஆமாம், அப்போ தான் போயிருந்தோம். நான் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் எங்கள் அண்ணா கூட வந்திருந்தேன். ஸோ கொல்லிவாய் பிசாஸ் லொக்கேஷன் இது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல, உங்களுக்கு இந்த இடத்த பற்றி பேசிக் ஏதாச்சும் தெரியும்னு நினச்சிங்கன்னா அண்ணா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். இந்த இடம் என்ன இடம்ன்றது நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லணும்னா, இங்கே ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் கொல்லிவாய் பிசாஸ் இன்னும் இருக்கிறதா சொல்லப்படுது. நான் பாலாஜிட்ட சொன்னப்போ பாலாஜி வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. மச்சான் கிராமத்தில் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், வாடா போகலாம் அப்படின்னா. ஒர்க்குக்கு லீவ் போட்டு வந்திருக்கா, அதுவும் லீவ் போட்டு நீங்கள் வந்திருக்கான். நார்மலாக கூடும்போதெல்லாம் வரல, வீடியோக்கு லீவ் போட்டு வந்திருக்கான். சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. ஸோ ஃபட்டாஃபட்டா அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு ஒரே ஒரு நைட் விஷன் மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படி நாங்கள் பொறுமையாக அந்த காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ நடுவில் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டாக அமையும் என்று நான் நம்புகிறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் திரும்பியும் ஷேர் பண்ணுங்கள். பிரச்சனை இல்லை, முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, வாங்க போகலாம். வித்தியாசமாக இருக்குது. நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ வித்தியாசமாக பண்ண வச்சான். சொன்ன அந்த பக்கம் கேட்குது, அந்த பக்கம் கேட்ச்சு. பட் நம்ம இந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இப்படிக்காக தான் போகணும். நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஃபஸ்ட்டு ஒரு நைட் விஷன் வச்சு நம்ம எம்ஐ வச்சிடலாம். எம்ஐ கேமரா இங்கே வச்சுட்டு நம்ம உள்ள போகலாம். ஸோ கைஸ், எங்கள் பேக் அங்கே வச்சுட்டோம். பக்கத்தில் வந்து நைட் விஷன் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே நாங்கள் போக வேண்டியது வந்துருச்சு. இந்த கேமரோட கையில் வச்சுக்கிறியா? கொல்லிவாய் என்னடா டாச்சு எரிஞ்சு இதுவாகுது. கொல்லிவாய் பிசாஸ் பற்றி தெரியுமாடா? மச்சான் நீ சொன்னோன்னே அப்படியே ஓடியான்ட்டேன். தூரத்தில் சவுண்ட்லாம் கேட்குது, நடுவில் எல்லாம் இறங்கிலாம் ஏறுது. ஓடை மாதிரிலாம் வருதுடா. ஓடை ஆழமாக இருக்குமா? பாம்பு கம்பு இருக்கு போகுது. ஆழலாம் இது இருக்காது. ஆழம் இருக்காதுல்ல? புதக்குடி ஏதாச்சும் இருக்கு போது வாய். என்னடா சிரிக்கிறா? புதக்குடியில் இருக்காதுல்ல? அதெல்லாம் எது இருக்காது, ஒன்றுமே இல்லைடா. புசுக்கு வந்து பாஸ் ஆகுதுடா. மச்சான் பார்த்து போ. இல்லை வலிக்கு விட்டுருந்தான். வாய்ந்தாங்க தெரியல. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நின்று அங்க போ மச்சான். பயமா லைட் அடிக்குதுடா. பாத்துவா, அடிமேல அடித்து வைக்கிறியே, பாத்து பொறுமையாவா. கால் எடுக்குதா இப்போ? எனக்கு எப்படி இருக்கும்? பாடா அங்க போல வரா. பயமா இருக்கு. பிசாசா? கொல்லிவாய் பிசாசா நீ? மச்சான் மரம் ஏறிதுடா. அங்க பாரு அம்சம். கீழே பாத்துவா. பாரு அப்படி மரத்துல தானே எடுத்து வந்துடா.
என்னடா அது ஒண்ணுமே தெரியலடா. இப்போ பாரு லைட் எரி மாரி இது போறாரு. ஏய், குண்டு பல் பெரிய குண்டு பல்பா மரத்துல எப்படா குண்டு பல்ப் பெரிய மச்சான் விளையாடாதடா. மச்சான் மச்சான் மச்சான். யாரோ போறாங்க பாரா. ஏய் அது பிசாசுடா, அதான் குளிவே பிசாசுடா அதான். நீ கேள்விப்பட்டதில்ல எதுவும்? ஆஹா அதான் குளிவே பிசாசு. அது ஒரு மாதிரி காத்து உருவத்துல தான் இருக்குமா அது அப்படியே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கும் தெரியாது, சொல்றேன். கோட்டுன்னு யோசிச்சுங்க போல இது. டேய் நான் எதிர்பார்த்தா வந்தேன். நான் சும்மா எதுவும் நடக்காதுன்னு தைரியத்துல வந்தேன். அது எப்படி டெய்லி நடக்காதுன்னு காண்டா. அப்படியே பார்த்தோம் கீழே பார்த்தோம். இந்த மாதிரி தான் மச்சான். இந்த மாதிரிமா இந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம். இது ஒரு மாதிரி இருந்துச்சு மச்சான் நம்ம பேக் சைடு. இந்த மாதிரி தான் வேற இது. இதுவா வேற இது? இதுவா இருக்கும். வேற எதுன்னு நினைக்கிறேன். இதுதான் பெருசா இருக்கு இது இந்த மரம். இதான் நான் பார்த்தோம். அதான்டா. தேடி போய் பார்க்கலாமா? அப்பலாம் வா. நீ அப்படியே அந்த பக்கம் அப்படியே நான் போய் வைப்பேன். யாருன்னு பார்க்க ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே இல்லையா மச்சான்? ஒண்ணுமே காணுமே. நெருப்பு எஞ்சி அடையாளமே காணுமே. இது பேரு ஒண்ணுமே இல்லை மச்சான். ஏன்னா இருக்கீங்களா பிசாசே? இந்த பேச ரொம்ப இதுவா இருக்கு, பண்ணாதான் இருக்குல்ல மச்சான். அங்க பாரா, தூரத்துல பாரா. மச்சான் தெரியுதா? கேமரா தெரியுதா? கேமரா கூட தெரியல. கிட்ட போ குத்துது மச்சான். குத்துறா மச்சான். இதா தெரிஞ்சு போச்சா? கிட்ட போலாமா? போலாம் கொஞ்சம் கிட்ட போலாம். போ. போதுரா. எவ்வளவு ஹைட் பாருடா. போதுரா. ஐயோ இவ்வளவு ஹைட் அது எரிஞ்சினா போதுடா பாட்டுனே. பிசாசு தானே அது. சாரி போட்டு பாரு மச்சான். எவ்வளவு ஹைட் பாருடா. அது எவ்வளவு ஹைட் போகுது. உங்க பாருடா எம்மா ஹைட் பாருடா. டேய் அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியல என்னால. எம்மா சரி பண்ணலாம். ஏன்னா இங்கே இருக்குது. நான் இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக வரேன். இந்த பக்கம் போகிறேன். நான் காட்டுக்கு இந்த பக்கம் உள்ளே போகிறேன். 100 மீட்டர் கூட இல்லை, 50 மீட்ரு. நான் 50 மீட்டர் சுற்றி பார்க்குறேன். நீ நேராக அதை ஃபாலோ பண்ணிட்டு போ. நான் ஆமாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு போ. அது அந்த வழியில் ஒத்தடி பார்த்தா மச்சான். அது அந்த பாதையை ஃபாலோ பண்ணிட்டு அது போயிருக்கு. நீ அந்த பாதையை போ. அந்த மரம் எரிஞ்சு மரம். அது பேக் சைடு இன்னொரு வழி ஒன்று போகுது. அது எங்கே போகுதுன்னா இப்போ ஒன்றுமே தெரில. அந்த வழிக்கு நான் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குறேன். நீ அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் பாரு. நான் அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன். அவ்வளோதான். வித்தியாசமாகுது மச்சான். அவங்க அந்த மரமே எப்படி தான் இருந்துச்சு. அந்த மரம் எரி அவ்வளோதான் முடிச்சுன்னு இருந்துச்சு. ஃபுல்லாக அது எரிஞ்சு. ஆமாம் மரக்கட்டே தூளாக சாம்பல் ஆகிட்டு இருந்துச்சு. போய் கிட்ட போய் பார்த்தா நல்லா எரிஞ்சு நார்மலாக இருக்குது அது. இப்போ மச்சான் டைம் வேஸ்ட் பண்ண. அப்படியே கிட்டே போ. கையில் டாச் இருக்கேன். நோ டாச் என்ன பண்ணுறேன்? அப்படியே போயிட்டு அது என்ன பார்த்துட்டு நைட் டியூஷன் கிட்ட போயிடு. நான் அப்படியே அதை பார்த்துட்டு அவ்வளோதான். அவ்வளோதான் நான் பார்த்துட்டு அப்படியே அங்கே நான் கிட்ட வந்துடுறேன். அக்கா நான் டாச் கையில் வச்சுக்கலாம். பார்த்து போவாய். சொல்ற ஒரு பயங்கரமான ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. ஒரு நடுவுக்குள்ள வித்தியாசமான ஒரு காடுக்குள்ள வந்து விட்டான் அவன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. கிராஸ் பண்ணி போயிட்டு வரலாம். இங்கே வந்து ஒரு மரமும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு நடுவில் நான் யார் போய் தேடிக்கின்னு சுற்றிங்க சார். டக்குன்னு சவுண்ட் கேட்குது. ஐ திங்க் பாலாஜி சவுண்ட்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு அந்த பக்கம் டார்ச் இங்கே அப்படி ஆகுதுன்னு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல் சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஏதோ மனாது நினைக்கிறேன் எல்லாமே இங்கே. டேய் டேய்
அங்கே பாருங்க guys. அதுதான் கொலிவாய் பிசாசு. அதுதான் ராகுல் சொன்னது. ஒரு மாதிரி வீடாக தான் இருக்குது இந்த இடம். பயங்கரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே ஆக்சுவலாக அந்த நான் கொல்லிவாய் பேச நானும் பாலாச்சும் பார்த்தேன். அது வந்து இந்த பக்கம் போயிடுச்சு, இந்த பக்கம் நடந்து போச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மரம் ஒன்று, ஒரு மரத்தை அப்படியே ஒரு மரத்துக்குள்ளேருந்து அப்படியே அது தீப்பழமாக இருந்த மாதிரி. அது இந்த மரம் தான் நமக்கு நேராக இருக்குது அந்த மரம். ஹேய் டார்ச் ஆஃப் ஆகி போச்சு. யாரு 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 எரிஞ்சிட்டு இருக்கா? இதெல்லாம் கிராஸ் பண்ணி போச்சா இந்த பக்கமா? ஒன்றுமே எங்களுக்கு புரியல. ஹேய், நான் கூட எங்கே இந்த மரமே கொண்டுட்டு எரிஞ்சிட்டு நினச்சி பயந்துட்டேன். சவுண்டு கேட்குங்களா? சவுண்டு கேட்குங்களா? யாரு? ஹேய் 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 நீங்கள் நடந்து வந்த பாதையில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் தானே அது? நீங்கள் இந்த காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லை நீங்கள் பண்ணுற வேலை தானா? லாஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருந்தேன், அப்போ என்றைக்குமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு ஒரு விஷயம். அது நீங்கள் பண்ண வேலை தானா? எரிய மாட்டேங்குது சரியா, எதுவுமே ஒன்றுமே இங்கே எதுவும் ஆக்டிவ் சரியாக இருக்க மாட்டேங்குது. பாலாஜி அங்கே தனியாக இருக்கான். ஐ திங்க் அவன் எதை ஃபாலோ பண்ணி எங்கே போயிருக்கான் ஒன்றுமே எனக்கு புரியல. சத்தியமாக செம்ம ஹாண்டடாக இருக்கு. இதில் நினச்சிட்டு போகிறது நல்லது. ஏன்னா இது எங்கே வேணால் முடியலாம். ஆனால் இது சத்தியமாக ரொம்ப மர்மமாக இருக்குது. இது எப்படி ஆச்சுன்னே எனக்கு தெரியல. ஷாக்கிங்காக இருக்கு. ஷிட், பாருங்க எவ்வளோ வெறும் நிலத்தில் எரிஞ்சிட்டு இருக்குது. நார்மல் லேண்டு, ஆனால் இது நார்மலாக எரியல. நடந்து வந்துட்டுருக்கேன். ஆனால் அந்த மரம் அங்கே எரிஞ்சிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்போ ரிட்டன் வரும்போது இவ்வளோ நடந்துருக்கு. அது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இல்லை எந்த பாறையில் காலை வச்சு போகிறதுன்னு ஒரு மயிரும் தெரியல. ஐயோ, ஸ்டேபிளாக நிற்கிறது குங்கு ஃபேண்டா மாதிரி நின்றுட்டுருக்கேன். இந்த கரத்தை கிட்ட நிற்பாங்களே அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. பயங்கரமாக இருக்கும். பேலன்ஸ் வரல, கால் வலுக்குது. சைடில் சம்டைம் சவுண்ட்ஸ்லாம் கேட்குதா? என்னால் வந்து கெஸ் பண்ண முடியல, சவுண்ட் எங்கேருந்து வருதுன்றது கெஸ் பண்ண முடியல. என்னால் சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன். ஆனால் காட்டும் போது உங்களுக்கு எதுவுமே இல்லை ஆகும். ஏன்னா காமிச்சிட்டு இருக்கனால உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் சவுண்ட் கேட்கும் போது கேமரா திருப்பி காட்டுறேன். கடமை காய்ச்சி பாலாஜி, டேய்
சில மாதிரி நிற்கிறான். ஏய் ஏடா காலேஜ் ப்ரேயரில் கூட அட்டென்ஷன் இப்படி நின்னது கிடையாது. அவன் ஃபஸ்ட்டு காலேஜ் வந்ததில்லை, அது வேறு விஷயம் விட்டுங்க. அப்படின்னு நினச்சேன். ஏய் ஏய் இவரு ஏய் வையா ஏய் டோடா ஏய் மச்சான் அங்கே பாருங்க. அது என்ன பார்த்தாங்க? என்ன பார்த்தாங்க? சரி கிளம்ப வேண்டு வா. கையில் வச்சுக்கோ, கையில் பிடி கேமரா எடுத்துன்னு போயிடலாம். கையில் பிடி போய் அப்புறம் வெளியே போய். லாஸ்ட் டைம் இதே தான் ஆச்சு, அதே தான் ஆயிருக்கு. திரும்பி போகலாம். லாஸ்ட் டைம் சேம் எக்ஸாக்ட் மேட்சாக தான் இல்லை தான் இருந்துச்சு. ஏதாச்சும் பார்த்தியா? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ கொடுக்குற. டேய் நில்றா. ஓகே புரிஞ்சுப்பீங்க. சீக்கிரம் அடுத்த வீடியோ வரேன். டாடா பை கைஸ்.